ஸ்ரீமத் பகவத்கீதை மனதை தியானிக்கும் ஸ்வரூபத்தில் நிலைக்க வச்சு அதில் மூழ்க மூழ்க மனம் ஒரு முனைப்புடன் அந்த தியானத்தில் ஒன்றிடுது. அதாவது மனசை தியானத்தோட சுரூபம்னா அந்த வடிவத்தில் நிலைக்க வச்சு தியானத்திலேயே மூழ்க மூழ்க அந்த தியானத்தில் நீங்கள் முழுக்கமாக இருக்கும்போது மனம் ஒரு முனைப்புடன் அந்த தியானத்தில் ஒன்றிடுது. அது கீழான இயல்பை மேலான இயல்பாக மாற்ற காரியம். பிராணனுடைய செயல் என்பது உலகெங்கும் பரவி இருக்கும் உயிர் சக்தி. மூச்சை உள்ளிழுப்பது, வெளிவிடுவது, பெருமூச்சு விடுறது, ஸ்தம்பித்து விடுறது என்ற பிராண செயல் தாமாக ஓய்ந்து விட சமாதி நிலையில் இருப்பது ஆத்ம சம்யயோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்னியில் எல்லா செயல்களையும் ஹோமம் செய்வதாகும். இன்னும் சிலர் திரவிய யஜ்ஞம், தபோ யஜ்ஞம், யோக யஜ்ஞம் செய்கிறாங்க. தன்னடக்கமும் உறுதியான விரதமும் உடைய மற்றவர்களோ கற்றல் அறிதல் ஆகியவற்றை யாகமாக செய்வர். தன்னடக்கம், உறுதியான விரதம், இவங்க படிக்கிறது, அதில் கவனம் செலுத்துகிறாங்க. நேரிய வழியில் பொருளை ஈட்டுவதும் அதனை உலகோரின் நன்மைக்கு பயன்படுத்துறதும் திரவிய யஜ்ஞாகும். மனதை தெய்வ சிந்தனையில் நிரப்புவது நலம். சிலர் தவத்தையே யோகமாக செய்கிறாங்க. சிலருக்கு அஷ்டாங்க யோகம் செய்வது யாகம். அப்போ கற்பதையும் நாம் கற்றவற்றை அடுத்தவருக்கு வழங்குவதையும் ஒரு வேள்வியாகவே கருதி செய்வார்கள் உலர். அது அவர்களுடைய சாஸ்திர ஞானத்தையும் அனுபவ ஞானத்தையும் வளர்க்கக்கூடியதாக இருக்குது. மேலும் சில யோகிகள் அபான வாயுவில் பிராணனையும் பிராணவாயில் அபானத்தையும் செலுத்தி வெற்றி பெறுறாங்க. சிலரோ பிராண அபாரண வாயுக்களின் போக்கை தடுத்து பிராணாயாமத்தில் ஈடுபடுறாங்க. நாசில் உட்கொள்ளும் வாயு பிராணன் என்றும் நாசில் வெளிப்படுத்தும் வாயு அபாயன் என்று சொல்கிறோம். நம்ம மூக்கில் உள்ளே இழுக்கிறது பிராணன், வெளியில் விடுறது அபானன். பிராணன் அபான் ஆகிய இரண்டையும் ஒன்றில் ஒன்றை ஆகுதி செய்வது போன்று சுவாசிப்பது பிராணாயாமம். இதில் பிராணவாயு அக்னியாகவும் அபான வாயு ஹோமத்திரவியமாகவும் இருக்கும். குரு வம்சத்தில் சிறந்தவனான அர்ஜுனா, யஜ்ஞத்தில் எஞ்சிய அமுதத்தை பருவ யோகிகள் சாஸ்வதமான பிரம்மத்தை அடைகிறார்கள். யஜ்ஞம் செய்யாதவருக்கு இவ்வுலகே இல்லை என்கிற போது பரலோகம் எப்படி? யஜ்ஞத்தில் எஞ்சிய அமுதம் என்றால் நெய் முதலிய திரவியங்கள்.